கடந்த 2011ஆம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அன்றைய இந்திய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்குக்கும் மறைந்த பாஜக தலைவரான சுஷ்மா ஸ்வராஜுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. சுஷ்மாவின் கேள்விக்கு மன்மோகன் சிங் கவிஞர் இக்பாலின் கவிதை ஒன்றை பதிலாக அளித்தார். நாடாளுமன்றத்தில் இப்படியான வாதங்களில் மிக அரிதாகவே மன்மோகன் சிங் ஈடுபடுவதை காண இயலும். இந்த கவிதையை கேட்ட பிறகு சுஷ்மா ஸ்வராஜ் உட்பட பலரும் மகிழ்ச்சியாக அதை எடுத்துக்கொண்டனர். எதை பற்றியும் பேசவே பேசாத பிரதமர் மன்மோகன் என்ற கருத்து உண்டு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் 2 ஆட்சி காலத்திலும் பிரணாப் முகர்ஜி அல்லது சிதம்பரம் உள்ளிட்ட அமைச்சர்களே அரசின் நிலைப்பாடு குறித்து எப்போதும் பேச முன்வருவார்கள். மன்மோகன் சிங் எப்போதும் அமைதியாக இருக்கவில்லை. அரசியல் நிபுணர்கள் மன்மோகன் சிங் மிகப்பெரிய அளவில் உரையாற்ற மாட்டார், ஆனால் மிகவும் நேர்த்தியான பதில்களை அவர் வழங்குவதுண்டு என்று கூறுகின்றனர். கடந்த 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மன்மோகன் சிங் தான் அமைதியான பிரதமர் இல்லை என்று குறிப்பிட்டார். என்னுடைய வேலைகள் குறித்து நான் பெருமையாக பேச வேண்டிய அவசியமில்லை, ஆனால் என்னுடைய பணிக்காலத்தில் நான் ஊடகங்களில் பேச ஒருபோதும் பயந்தது இல்லை. நான் தொடர்ச்சியாக ஊடகவியலாளர்களை சந்தித்து வந்தேன். வெளிநாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும்போது நான் விமானத்திற்குள் செய்தியாளர்களை சந்திப்பேன் அல்லது இந்தியாவுக்கு வந்த பிறகு டெல்லியில் செய்தியாளர்களை சந்திப்பேன் என்று கூறினார். மோடி ஆட்சி மீது அவர் வைத்த விமர்சனமாக இது பார்க்கப்பட்டது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் 2வது ஆட்சி காலத்தின் போது அவரின் பணி குறித்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. பிரதமர் அலுவலகத்தின் முழு கட்டுப்பாட்டையும் சோனியா காந்தி எடுத்துக்கொண்டார் என்று குற்றம் சாட்டியது பாஜக. மன்மோகன் சிங்கின் அரசியல் பலம் கேள்விக்கு உள்ளானது. நாட்டின் பொருளாதாரத்தில் நாம் அடைந்த சாதனைகள் நிச்சயமாக வரலாற்றில் நினைவு கூறப்படும் என்று மன்மோகன் தெரிவித்தார். கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களில் அவர் பட்ட மேற்படிப்பை படித்தார். பிறகு ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக பணியாற்றினார். மத்திய நிதித்துறை அமைச்சகத்தில் செயலாளராகவும் திட்டக்குழுவின் துணைத் தலைவராகவும் நாட்டின் நிதி அமைச்சராகவும் பிறகு பிரதமராகவும் பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்து வந்தார். மன்மோகனின் பொருளாதார மற்றும் அரசியல் பயணங்கள் மகத்தானவையாக இருந்தது. மேலும் இந்திரா காந்தி உட்பட 7 பிரதமர்களுடன் அவர் பணியாற்றியுள்ளார். மன்மோகன் சிங் பிரிக்கப்படாத இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள கஹ் என்ற கிராமத்தில் 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதியன்று பிறந்தார். மன்மோகன் பிறந்து சில மாதங்களே இருந்தபோது அவருடைய அம்மா இறந்துவிட்டார். அவருடைய அப்பா வேலைகளுக்காக அடிக்கடி வெளியே சென்று விடுவார். தன்னுடைய உறவினர் வீட்டில் அவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய பாட்டி அவரை பார்த்து கொண்டார் என்று சஞ்சய் பாரு தி ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். மூத்த பத்திரிகையாளரான அவர் மன்மோகனுக்கு ஊடகவியல் ஆலோசகராக ஒருமுறை பணியாற்றியுள்ளார். அவருடைய சொந்த கிராமத்தில் ஆரம்ப பள்ளியோ சுகாதார மையமோ இல்லை. பல மைல்கள் நடந்தே அவர் பள்ளிக்கு சென்றார். மின்சார வசதிகள் போதுமானதாக இல்லாத அந்த காலத்தில் அவர் மண்ணெண்ணெய் விளக்கு வைத்து இரவு நேரங்களில் படிப்பார். மிகவும் அமைதியான சுபாவத்தை கொண்ட மன்மோகன் சிங் படிப்பில் சிறந்து விளங்கினார். 1947ஆம் ஆண்டு பிரிவினைக்கு பிறகு மன்மோகன் சிங் அவருடைய குடும்பத்தோடு இந்தியாவுக்கு வந்தார். அவர்கள் ஆரம்பத்தில் உத்தரகாண்டில் அமைக்கப்பட்டிருந்த ஹல்த்வானி அகதிகள் முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். பிரிவினையால் ஏற்பட்ட பதட்டம் காரணமாக அவருடைய தேர்வுகளை அவரால் எழுத முடியாமல் போனது. இந்தியாவில் அவர் அந்த தேர்வுகளை எழுதினார். பிறகு பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படிக்க சென்றார் என்று மூத்த பத்திரிகையாளர் மணினி சட்டர்ஜி தெரிவித்துள்ளார். கடந்த 1991ஆம் ஆண்டில் ஒன்றிய நிதி அமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பிறகு அவரின் பால்யகால நினைவுகளை விரிவாக நேர்காணல் ஒன்றில் மன்மோகன் சிங் பகிர்ந்தார் என்று சட்டர்ஜி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுக்கு வந்த பிறகும் கூட அவரின் குடும்ப சூழல் நிச்சயமற்றதாக இருந்தது. அகதிகள் முகாமில் வசித்த பிறகு அமிர்தசரஸ், பட்டியாலா, ஹோஷிபூர் மற்றும் சண்டிகர் உள்ளிட்ட இடங்களில் அவர் வாழ்ந்தார். அவரின் குடும்ப சூழல் மோசமாக இருந்தது. ஆனாலும் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பிறகு தனக்கு கிடைத்த கல்வி உதவித்தொகையை வைத்து அவர் கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்புகளை மேற்கொண்டார். அத்தகைய பல்கலைக்கழகங்களுக்கு செல்லும் சூழலில் நான் இருக்கவில்லை. ஆனால் நான் இந்தியா வந்த பிறகு நன்றாக படித்தேன். அதிர்ஷ்டமும் எனக்கு கை கொடுத்ததால் எனக்கு இத்தகைய வாய்ப்புகள் கிடைத்தன என்று மன்மோகன் சிங் அமெரிக்க ஊடகவியலாளர் சார்லி ரோஸுக்கு அளித்த நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். இந்த நேர்காணலை அவர் 2004ஆம் ஆண்டு அமெரிக்காவில் ஐநா நிகழ்வு ஒன்றில் பங்கேற்க சென்றபோது வழங்கினார். இந்தியா ஏன் ஏழ்மையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நான் பொருளாதாரம் படித்தேன் என்று அவர் ஒருமுறை கூறியுள்ளார். ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்த மன்மோகன் சிங் முதலாளித்துவத்தை ஆதரித்தார்.
நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு அது தேவை என்று அவர் கருதினார். கடந்த 1991ஆம் ஆண்டு அவர் நிதி அமைச்சராக இருந்தபோது நாட்டின் பொருளாதாரத்தை உலகத்திற்காக திறந்துவிட்டார். தாராளமயமாக்கலை நோக்கி நாடு நகர்ந்தது. சார்லியின் அந்த நேர்காணலில், நீங்கள் அப்படியான ஒரு குடும்ப சூழலில் இருந்து வருகிறீர்கள், இருந்தும் ஏன் நீங்கள் முதலாளித்துவம் மற்றும் சுதந்திர சந்தையை நம்பினீர்கள்? ஏற்கனவே இந்தியாவில் ஏழ்மையும் சமத்துவமின்மையும் நிலவுகிறது, ஏன் பொது உடைமைக்கும் திட்டமிடப்பட்ட பொருளாதாரத்திற்கும் ஆதரவு அளித்து அதனை மேம்படுத்த முடியவில்லை என்ற கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது. பொருளாதார சமத்துவம் என்பது குறித்து நாங்கள் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறோம். ஆனால் முதலாளித்துவத்தில் வளர்ச்சிக்கான சாத்தியங்கள் இருக்கிறது. இது ஏழ்மையை ஒழிக்க உதவும் என்று சிங் கூறினார். ஆக்ஸ்போர்டில் முனைவர் படிப்பை முடித்த பிறகு அவர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். பிறகு டெல்லி பொருளாதார பள்ளியிலும் அவர் பேராசிரியராக பணியாற்றினார். 1971ஆம் ஆண்டு அவர் இந்திய அரசின் வர்த்தகத் துறையில் பொருளாதார ஆலோசகராக பணியாற்றினார். அப்போது இருந்து அவர் இந்திய அரசுக்காக பணியாற்றி வந்தார். 1972ஆம் ஆண்டு அவர் நிதித்துறையின் தலைமை பொருளாதார ஆலோசகராக நியமிக்கப்பட்டார். பிறகு திட்ட அறிக்கையின் துணைத் தலைவர், ரிசர்வ் வங்கியின் ஆளுநர், பிரதமர் ஆலோசகர், பல்கலைக்கழக மானியக் குழுவின் தலைவர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை அவர் வகித்தார். அவரின் அரசியல் வருகை மிகவும் சுவாரஸ்யமானது. கடந்த 1991ஆம் ஆண்டு கோடை காலத்தில் இந்திய அரசியலில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை கவனித்து வந்தார் மன்மோகன் சிங். சந்திரசேகரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். தேர்தலுக்கு பிறகு நரசிம்மராவ் பிரதமர் ஆனார். அதே நேரத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் மிகவும் மோசமாக இருந்தது. 2 வாரங்களுக்கு தேவையான எரிபொருள், உரம் மற்றும் இதர பொருட்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்வதற்கு தேவையான அந்நிய செலாவணி மட்டுமே இந்திய கருவூலத்தில் இருந்தது. ஒருபுறம் வளைகுடா நாடுகளில் நடைபெற்ற போர்களின் காரணமாக எரிபொருளின் விலை அதிகரித்து கொண்டே சென்றது. மற்றொரு புறம் பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது நாடு. இதன் காரணமாக வெளிநாடுகளில் இருந்து எந்தவிதமான கடன்களும் இந்தியாவுக்கு கிடைக்கவில்லை. 2 வாரங்களுக்கு பிறகு நாட்டை எப்படி நடத்தப் போகிறோம் என்ற கேள்வியை எதிர்கொண்டது மத்திய அரசும் இந்திய ரிசர்வ் வங்கியும். அதே நேரத்தில் 900 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான முதலீட்டை வெளிநாடு வாழ் இந்தியர்கள் திரும்ப பெற்றனர். அந்நிய செலாவணி தொடர்பான முடிவுகளை எட்டவில்லை என்றால் இந்தியாவின் இறக்குமதி 1991ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தோடு ஸ்தம்பித்திருக்கும். நரசிம்மராவ் அந்த நேரத்தில் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க சிறப்பு பொருளாதார நிபுணர் தேவை என்று கருதினார். நிதியமைச்சர் பொறுப்புக்கான ஆட்களை அவர் தேட ஆரம்பித்தார். அரசியலுக்கு வெளியே உள்ள ஒருவர்தான் இந்த பொறுப்புக்கு சரியானவர் என்றும் அவர் நம்பினார். ஐஜி பட்டேல் மற்றும் மன்மோகன் சிங் என இருவரின் பெயர்கள் அவர் முன்னால் வைக்கப்பட்டது. மன்மோகன் சிங் தேர்வு செய்யப்பட்டார். நரசிம்மராவின் நம்பிக்கைக்குரிய IAS அதிகாரி PC அலெக்சாண்டரிடம் இந்த தகவலை சிங்கிடம் தெரிவித்து அவரின் ஒப்புதலை பெறும் பணிக்காக நியமிக்கப்பட்டார். அலெக்சாண்டர் பிரதமரின் முதன்மை செயலாளராக இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தியின் ஆட்சி காலத்தில் பணியாற்றினார். இதனை தன்னுடைய சுயசரிதை புத்தகமான த்ரோ தி காரிடார்ஸ் ஆஃப் பவர் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். தூங்கி எழுந்த மன்மோகன் சிங்கிடம் அதிகாலையில் முதல் தகவலாக இதை கொண்டு போய் சேர்த்தார் அலெக்சாண்டர். அந்த பொறுப்பை ஏற்ற அவர் இந்தியாவின் பொருளாதார கொள்கைகளில் மாற்றங்களை கொண்டு வந்தார். பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து தப்பிக்க நாட்டின் கையிருப்பில் இருந்த தங்கம் அடமானம் வைக்கப்பட்டது. பிறகு 1991ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டது. அடமானம் வைத்த தங்கத்தை மீட்டது இந்தியா. நிதி அமைச்சராக பொறுப்பேற்று நாடாளுமன்ற பயணத்தை துவங்கினார் சிங். தேர்தலுக்கு பிறகு முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அவர். பிரான்ஸ் எழுத்தாளரும் அரசியல்வாதியுமான விக்டர் ஹூகோவின் பிரபலமான வாசகத்தை மேற்கோள் காட்டி தன்னுடைய உரையை அவர் முடித்தார். ஒருவருக்கான காலம் கைகூடினால் பூமியில் எந்த சக்தியும் அவரின் சிந்தனைகளை நிறுத்த முடியாது என்று விக்டர் ஹூகோவை மேற்கோள் காட்டி கூறினார். இந்தியா அதனுடைய சந்தையை உலக நாடுகளுக்காக திறந்தது. இந்தியாவின் பொருளாதாரத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்த உள்ளது. உலகத்தில் உள்ள எந்த சக்தியும் இனி நம்மை தடுக்க முடியாது என்று பேசினார் அவர். 1991ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி இந்தியாவின் பொருளாதார சந்தை உலக நாடுகளுக்காக திறந்துவிடப்பட்டது. இந்த புதிய பொருளாதார கொள்கையின் விளைவாகவே 2024ஆம் ஆண்டு 3 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை இந்தியா எட்டியுள்ளது. மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட 5வது நாடாக இந்தியா திகழ்கிறது.
2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அடல் பிஹாரி வாஜ்பாய் தோற்கடிக்கப்பட்டார். அன்றைய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி பிரதமர் ஆவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் பாஜகவினர், குறிப்பாக சுஷ்மா ஸ்வராஜ் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்தார். இந்தியா சுதந்திரம் அடைந்து 60 ஆண்டுகள் ஆன பிறகு வெளிநாட்டை சேர்ந்த ஒருவர் இந்தியாவின் முக்கியமான பொறுப்பில் பணியாற்றுவார் என்றால் நான் மொட்டையடித்துக்கொண்டு செருப்பு அணியாமல் வெள்ளை புடவை உடுத்தி தரையில் தூங்குவேன் என்று விமர்சனம் செய்தார். காங்கிரஸ் பாஜகவின் எதிர்ப்பை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சோனியா கூட்டணி கட்சிகளின் மூத்த தலைவர்களை சந்தித்து பேசினார். கூட்டணி ஆட்சியை உருவாக்கும் முனைப்பில் அவர் இருந்தார். அதன் பின்னால் நடந்த நிகழ்வுகளை பத்திரிகையாளர் நீர்ஜா சௌத்ரி தன்னுடைய ஹவ் பிரைம் மினிஸ்டர் டிசைட் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாஜகவின் எதிர்ப்பை தீவிரமாக காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளாத போதும் ஒரு நிகழ்வு சோனியா பிரதமராகும் எண்ணத்தை கைவிட வைத்தது. 2004ஆம் ஆண்டு மே 17ஆம் தேதியன்று 10 ஜன்பத்தில் அமைந்துள்ள சோனியா காந்தியின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு சென்றார் நட்வர் சிங். அங்கே மன்மோகனை பார்க்க அவர் சென்றிருக்கிறார். அப்போது சோனியா, பிரியங்கா, சுமன் துபே உள்ளிட்டோரும் அங்கே அமர்ந்திருந்தனர். அப்போது அங்கே வந்த ராகுல் காந்தி, நீங்கள் பிரதமராக கூடாது அம்மா, ஏற்கனவே என்னுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார், என்னுடைய பாட்டியும் கொல்லப்பட்டு விட்டார், இப்போது நீங்கள் பிரதமரானால் 6 மாதங்களில் நீங்களும் கொல்லப்படுவீர்கள் என்று அவர் கூறினார். மேலும் 24 மணி நேரத்திற்குள் இந்த விவகாரம் தொடர்பாக முடிவெடுக்கும்படியும் ராகுல் கூறிவிட்டு சென்றுவிட்டார். நட்வர், இந்த விவகாரத்தை என்னிடம் விட்டுவிடுங்கள், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சோனியாவிடம் தெரிவித்தனர். தன்னுடைய மகனின் கருத்துக்கு எதிராக சோனியா காந்தியால் ஒரு அம்மாவாக முடிவெடுக்க இயலவில்லை என்று நட்வர் சிங் கூறினார். அதே நாளில் காங்கிரசின் மூத்த தலைவர்களை 10 ஜன்பத்தில் உள்ள இல்லத்திற்கு அழைத்தார் சோனியா காந்தி. அவருடன் நட்வர் மற்றும் மன்மோகன் உடன் இருந்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரணாப் முகர்ஜி, சிவராஜ் பட்டேல், குலாம் நபி, அஹ்மத் பட்டேல் உள்ளிட்ட தலைவர்களும் பங்கேற்றனர். மன்மோகன் சிங் பிரதமராக பதவி ஏற்க வேண்டும் என்று சோனியா காந்தி அந்த கூட்டத்தில் குறிப்பிட அனைவரும் அமைதியானார்கள். மன்மோகன் சிங்கோ, இந்த பதவியை அளிக்க முன்வந்ததற்கு நன்றி, ஆனால் பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் என்னால் இதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று கூறினார். அப்போது நட்வர், இதனை மறுக்கும் உரிமை மன்மோகனுக்கு இல்லை, ஏனென்றால் பெரும்பான்மையை கொண்ட ஒரு நபரே உங்களுக்கு இப்படி ஒரு பதவியை வழங்குகிறார் என்று கூறினார். அடுத்த நாள் சோனியாவும் மன்மோகனும் அன்றைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை நேரில் சந்தித்தனர். சிங்கின் பெயர் அதிகாரப்பூர்வமாக பிரதமராக அடுத்த நாள் அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி வாஜ்பாயும் சோனியா காந்தியை பிரதமராக வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். இருவேறு அரசியல் தளத்தில் பயணித்தாலும் இருவருக்கும் இடையே ஒரு நல்ல நட்பு நிலவியது. காங்கிரசின் வெற்றிக்கு பிறகு வாஜ்பாயின் வாழ்த்துக்களை பெற அவரை அழைத்தார் சோனியா. அப்போது, என்னுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு எப்போதும் உண்டு, ஆனால் பிரதமர் மட்டும் ஆக வேண்டாம், அது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றார். மன்மோகன் சிங் 2004ஆம் ஆண்டு 2 காரணங்களுக்காக பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார். ஒன்று, சோனியா காந்தி வெளிநாட்டில் பிறந்தவர். 2வது, ராகுல் காந்தி அவருடைய அம்மாவுக்கு விடுத்த எச்சரிக்கை. பொருளாதார முறைகேடுகளால் சிக்கலான அரசியல் வாழ்க்கை. இந்தியாவின் 13வது பிரதமராக 2004ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார் மன்மோகன். இந்தியாவின் பொருளாதாரத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7 முதல் 8% உயர்ந்தது. இந்த ஆட்சி காலத்தின் போது ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டமான 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், RTI மூலம் கல்வியை அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக சேர்த்தது போன்ற முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டன. இந்தியா அமெரிக்கா அணு ஆயுத ஒப்பந்தம் மன்மோகன் சிங்குக்கு சவாலாக முடிந்தது. இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் நம்பிக்கையில்லாத தீர்மானத்தை முன்மொழிந்தனர். அரசுக்கு அளித்த ஆதரவை விலக்கிக் கொண்டது இடதுசாரி கட்சிகள். ஆனாலும் சிங்கின் ஆட்சி வெற்றி கண்டது. இந்த காலகட்டத்தில் மற்றுமொரு வரலாற்று ரீதியான முடிவை அறிவித்தது மன்மோகன் சிங்கின் அரசாங்கம். அதன்படி விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்டன. மகாராஷ்டிராவின் யவத்மல் பகுதிக்கு வந்த அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அவரின் இந்த முடிவால்தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்றியது என்று நிபுணர்களால் கூறப்படுகின்றது. ஆனால் மன்மோகன் சிங்கின் 2வது ஆட்சி காலம் சவாலாக இருந்தது. நிதி மோசடிகள் தொடர்பாக அவருடைய அரசாங்கம் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டது. அண்ணா ஹசாரே ஊழலுக்கு எதிரான இயக்கத்தை தொடங்கினார். ஓடும் பேருந்தில் இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான நிகழ்வும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. நாடு தழுவிய போராட்டங்கள் நடைபெற்றன. உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணராக அறியப்பட்ட சிங்கால்
தன்னுடைய ஆட்சியில் நடைபெற்ற மோசடிகளை தடுக்க இயலவில்லை என்ற விமர்சனத்தை எதிர்கொண்டார். மன்மோகன் சிங் எந்த தேர்தலிலும் போட்டியிடவில்லை. ஆனால் உலக அரங்கில் ஒரு மகத்தான பொருளாதார நிபுணராக அறியப்படுகிறார்.